இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இந்த நாள் பூராகவும் எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ராயலனாகிய நாபோத்துக்கு இஸ்ராயலில் சமாரிய அரசன் ஆகாப்பின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்து விடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ராயலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாப்பு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி இசபெல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ராயலனாகிய நாபோத்துடன் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்து விடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்போது அவன் மனைவி இசபெல் அவனை நோக்கி, இஸ்ராயலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாய் இரும்.
இஸ்ராயலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இளி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இளி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இளி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எறியுண்டு மடிந்தான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எறியுண்டு மடிந்ததை இசபேல் கேள்வியுற்று அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ராயலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத்து உயிரோடில்லை, அவன் இறந்து போனான் என்றாள். இஸ்ராயலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. மது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோரும் அது கண்முன் நிற்க மாட்டான். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே, என் பெருமூச்சை கவனித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வல கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால்
உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா உங்க மனசுல எண்ணிக்கோங்க, அவங்க தான் உங்க பிரியமான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? அவங்க உங்களை பத்தி பேசுவதே மற்றவங்க கேட்டுக்கணும் என்பதற்காகத்தான். அவங்க தங்களை பத்தி பேசும் பொழுது யாருமே அதை குறிச்சு கேட்டுக்க மாட்டாங்க என்பதால நீங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கிறபடியால உங்களை பத்தி அவங்க பேசுறாங்க. உங்களை பத்தி அவங்க பேசுறபடியால அவங்க எப்போதுமே உங்களையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை பத்தி அவங்க பேசுற வேளையில அவங்க உங்க ஃபேன்ஸாகவே உங்களை தொடர்றாங்க. அதனால அவங்கள குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இதைத்தான் ரொம்ப சிம்பிளா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நற்செய்தி மூலமாக சொல்றாரு. உங்களுக்கு தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், அவங்கள அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அவங்க பேசுறத ஒருபோது நிறுத்த போறதே கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் நீங்க எது பண்ணாலும் தப்பு தான். அதனால நீங்க பண்ற காரியங்கள் நல்லதாக இருந்தாலும் கூட அந்த நல்லதுல கூட அவங்க ஒரு தீமையை கண்டுதான் பிடிப்பாங்க. எனவே நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை பத்தி யாராவது பேசுறாங்களா, விட்டுருங்க, அவங்க பேசிக்கட்டும். ஏன்னா அவங்க தங்களை பத்தி பேசினா யாருமே கண்டுக்க மாட்டாங்க என்பதால தான் உங்களை பத்தி பேசுறாங்க. வாழ்க்கையில இப்பேற்பட்ட சூழ்நிலையை எல்லாருமே கடந்து போகத்தான் வேணும். சில பேர் என்ன பண்றாங்க, அடுத்தவங்க தங்களை பத்தி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உடைஞ்சு போயிடுறாங்க. நீங்க உடைஞ்சு போவதுதான் உங்களை பத்தி பேசுறாங்களே அவங்களுக்கு தேவை. அப்போ நீங்க உடைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் முடங்கி போறீங்க, அவங்க கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்க விழுந்துட்டீங்க, உடஞ்சிட்டீங்க, நீங்க நொந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கை கொடுத்து உதவ அவங்க வரமாட்டாங்க. அதே நேரத்துல அவங்க உங்களை பத்தி பேசுறத நிறுத்திட்டு இன்னொருத்தரை பத்தி பேச போயிட்டே இருப்பாங்க. ஆகவே மனசுல இதை தைரியமாக எண்ணிக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு தீமை செய்கிறார்களே அவர்களை குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள், அது என்னுடைய பொறுப்பு, அதை நான் பார்த்து கொள்கிறேன். The battle is not yours, the battle belongs to me. ஸோ யாராச்சும் உங்களை காயப்படுத்தி பேசுகிறாங்களா, உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, உங்களை பற்றி விமர்சிக்கிட்டே இருக்கிறாங்களா, அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு கேட்கிற பொழுது மனசில் காயத்தை ஏற்படுத்துதா? அந்த காயத்திற்கு களிம்பு தடவக்கூடியது இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் ஆண்டவராகிய தெய்வத்தை தவிர வேறு யாருமே கிடையாது. அவர்தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராக இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வத்திடம் உங்களது காயத்தை காண்பியுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த காயத்தோடு இருக்கிறேன், இந்த காயம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது, எனக்கு நீங்க தான் களிம்பு தடவணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விட்டு பாருங்க. அவர் உங்களது விரோதிகளை கையாள்வார். அவர் உங்களது விரோதிகளை கையாளுகிற பொழுது வெற்றி அவர்களுக்கு கிடையாது. தீமை ஒருபோதும் தெய்வத்தை ஜெயிக்க முடியாது. தீமை அது எல்லா வேளையிலும் தெய்வத்தின் முன்னிலையில் தோற்றுத்தான் போகும். நீங்க உங்க காயத்தை தெய்வத்திடம் காண்பிக்கிற பொழுது, தெய்வம் உங்களுக்காக எழுந்து போர் தொடுக்கின்ற பொழுது தீமை ஒளிந்து போக, தீமை பேசுகின்றவர்கள் உங்களை விட்டு கலன்று போக, வாழ்க்கையில்
நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க ரொம்ப உயர்ந்த மகிழ்வின் சிகரங்களை தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிப்பட செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் நம்முடைய தேவைகளை எடுத்து வைப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் ஜெபித்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே உம்முடைய ஆசீரோடு எங்களது அன்றாட காரியங்களை தொடங்கவிருக்கின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. நாங்கள் என்றும் எப்பொழுதும் உம்மை பின்பற்றுகின்ற ஜனமாக இருக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, பிலிப்பியர் 4:4 மூலமாக ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் அழைக்கின்றார் மகிழ்வோடு வாழும்படி. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நாம் மகிழ்ந்திருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் என்னென்ன இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற தைரியத்தோடு நாம் நடப்போமாக இருந்தால், பிலிப்பியர் 4:4 சொல்லுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Have a great day and see you all tomorrow. நீர் என்ன சொன்னாலும் செய்திடுவேன். உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே.